இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன பாக்ஸ் இதான். இத கையில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நில்லு. நாங்க சொன்ன அந்த அருளுங்கிறவன் வருவான். சரியா? சரிங்க சார். அவங்க கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்து கோவில்ல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அத நான் ஓபன் பண்ணி பார்த்தப்போ உங்க ஃபோன் நம்பர் இருந்தது. இத வச்சுதான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி அவங்க கிட்ட இத கொடு. ரொம்ப இயல்பா பதட்டம் இல்லாம பாக்ஸை கொடுக்கணும். சரியா? சரிங்க மேடம். சர்ரா ஜாக்கிரதை. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஹாய் ப்ரோ. வணக்கம். சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம் ப்ரோ? கோயிலில் இந்த பாக்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இதை எடுத்து பார்த்தப்போ உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. ஏதாவது முக்கியமான பொருளாக இருக்க போதும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இந்தாங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சார், இந்த பாக்ஸ் தான். தம்பி, நீ கிளம்பு. ஓகே சார். டேய், யாரா நீ? என்னையவே சிக்க வச்சிட்டியா? சார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். விட்டுருங்க சார். டேய், அன்னைக்கே நீ மாட்டி இருக்க வேண்டியது தப்பிச்சிட்ட. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னையில இருந்தே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான்டா இருந்தோம். இனிமே எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. இவன் தான் சார் கதிர் கிட்ட இருந்து மெடிக்கல் பாக்ஸ வாங்குனது. உள்ள மெடிசன் இருக்குன்னு சொல்லி கதிர் மாதிரி ஆளுங்களை ஏமாத்தி இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறாங்க சார். இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். இவங்களோட டார்கெட்டே ஸ்கூல் பசங்க தான் சார். அவங்க எதிர்காலத்தை இந்த மாதிரி ஆளுங்க நாசம் பண்ணிடுறாங்க சார். இவனுக்கு பின்னாடி இருக்கிற கேங்கையும் விட்டுறாதீங்க சார். கண்டிப்பா மேடம். இவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கதிரை பத்தின டாக்குமெண்ட் கேட்டிருந்தானே, அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து அவர் பேரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே சார். டேய், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னைய மாட்டி விடுறீங்க? டேய் போடா, முதல்ல நீ வெளியில வரியான்னு பாரு. கூட்டிட்டு போங்க சார் இவனை. என்னாச்சு மாயா? தனா, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த அருளை கஸ்டம் ஆபீசர் கையும் கழுவுமா புடிச்சிட்டாங்க. சூப்பர் மாயா. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து கதிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லனா எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். தனா, நாங்க அப்படிலாம் உங்களை விட்டுடுவோமா? தேங்க்ஸ் மாயா. தேங்க்ஸ் ராச்சினோ. டேய், நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? இல்லடா, இந்த பிரச்சனையில மாட்டினதும் மனசளவிட நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நம்ம நல்லது தானே செய்ய நினைச்சோம். இப்ப அதுவே நம்மள பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருச்சு. இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் என்னையும் தானாவே இந்த ஜென்மத்துல ஏத்துக்காம போயிடுவாரோன்னு ரொம்ப பயந்தாண்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னை காப்பாத்திட்டீங்க. சரி, எங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சதெல்லாம் போதும். கதிர், நீ அங்க எடுத்த போட்டோஸ் அப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னல, அது கூட. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கஸ்டம்ஸ்ல சப்மிட் பண்ணணும். தானா, உன்கிட்ட கவர்ல போட்டு பத்திரமா வச்சுக்க சொல்லி உனக்கு கொடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு வாமா. சரி, ஓகே. இத கொண்டு போயிட்டு கஸ்டம்ஸ்ல கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து உன்னை ரிலீவ் பண்ணிட்டாங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் லெட்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். நாங்க போயிட்டு வரோம். வாச்சினோ வரோம். ஐயோ, போனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ தனா, போனை மறந்துட்டேன். இந்த மாயா, அட பாவிங்களா, இந்த பையன் இங்கதான் இருக்கானா? இவனை எதுக்கு இவங்க மறைச்சு வச்சிருக்கணும்? கதிர், நீ உள்ள போ, நாங்க போயிட்டு வரோம். சரி, ஓகே. உள்ள லாக் பண்ணிக்கோ. சார், ஆக்சுவலா இந்த மருந்தை கதிர் கொண்டு வந்த மாதிரி தான் நிறைய பேசஞ்சர்ஸ் கிட்டேயும் மருந்துன்னு சொல்லி அவங்க கொடுத்து அனுப்புறாங்க.
அதனால ரியலான பேசஞ்சர்ஸ் யாரு, ட்ரக்ஸ் கடத்துறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். கதிரை பத்தின பேக்ரவுண்டு, அவருடைய ஃபேமிலி, அவருடைய சர்க்கிள் எல்லாத்தையும் விசாரிச்சு அவர் அக்யூஸ்ட் இல்லைன்னு அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா எங்களுடைய எய்ம் என்னன்னா கதிரை வச்சு உண்மையான கேங் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதை தான் நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. கதிர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதும் அவர் தலைமறைவா இருந்ததும் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. பட் நல்ல வேளை நீங்க 2 பேரும் உண்மையான அக்யூஸ்ட பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த கேஸ்ல இருந்து கதிரை நாங்க முழுசா ரிலீஸ் பண்றோம். சார், கதிர் கஷ்டப்பட்டு லைஃப்ல முன்னுக்கு வரணும்னு துபாய் போனான். அங்க இருந்து ப்ரமோஷன் வாங்கி இங்க டியூட்டில ஜாயின் பண்ண வந்தான். ஆனா அந்த நேரத்துல நல்லது பண்றோம்னு நினைச்சு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். சார், நீங்க பெரிய மனசு பண்ணி அவனை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணி ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கதிர் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு லெட்டர் கேட்டிருந்தோமே சார். ரெடியா இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்க. வாங்க சார். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கான ஃபீஸை நான் அனுப்பிடுறேன். ஓகே மேடம், என் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புறேன். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்புங்க. வரேன் மேடம். வரேன் சார். ஓகே சார். நன்றி சார். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லுங்க, நல்லபடியா முடிச்சு தரேன். வரேன் மேடம். கண்டிப்பா. வேலைக்கு போறேன்னு சொன்னவன் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருக்கானா? நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மாமா. ஆனா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம நமக்கு தெரியாம வீட்டுக்குள்ள, அதுவும் தனாவுடைய ரூம்குள்ளே இருக்கானா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு மாமா. நீ சொல்றது உண்மையா? ஐயோ மாமா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீங்க இப்பவே வேணா உள்ள போய் பாருங்க. அந்த கதிர் உள்ளதான் இருக்கான். ஏன் பார்வதி, நிஜமாவா சொல்ற? ஆமா அண்ணி, கதிர் உள்ள இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? ஏண்டி, இத கேட்டப்பவே சொல்லிருக்கலாம்ல. ரகு வந்தது வராததுமா இப்படி அடி போட்டு கொடுப்ப? உங்ககிட்ட சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க அவங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மாமா வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன். பொடி இவளே. தனா, மாயாவும் சீனவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவு தர. அவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ போய் மறைஞ்சுக்க. சரி.